அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசி. பெருமாளுக்கு வருடம் முழுவதும் 24 அல்லது 25 ஏகாதேசி திதி வரும். இதில் ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதேசி நம்ம பெருமாளுக்கு இந்த ஒரு நாள் நாளை தினம் நம்ம வழிபட்டாலே போதும். நம்ம வருடம் முழுவதும் அந்த ஏகாதேசி நாளில் வழிபட்டால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த மொத்த பலனும் நமக்கு நாளை தினம் பெருமாளை வழிபட்டாலே கிடைக்குங்க. அதனால தான் இந்த ஏகாதேசியை யாருமே தவற விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு கெட்ட கர்மாக்களும் சரி, நம்முடைய காலத்துக்கு அப்புறமும் நமக்கு முக்தி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள்லாம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி தான். நாளை தினம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இந்த வைகுண்ட ஏகாதேசி திருவிழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதிகாலையிலே பெருமாள் ரத்தின அங்கியில் வலம் வந்து பரமபதல் அந்த வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சி தருவார். இந்த வாசல் வழியாக நுழைஞ்சு யார் ஒருத்தங்க இறைவனை நம்ம சேவிக்கிறோமோ அவங்களுக்கு மறுபிறவிங்கிறதே கிடையாதுங்கிறது தான் நம்பிக்கை. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரி விசேஷமான கோவிலுக்கு போங்க. முடியாதவங்க உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, நாளைய தினம் நீங்கள் பெருமாளை போய் சேவிச்சா கூட போதும். நமக்கான அந்த புண்ணியங்கள் அவ்வளோ ஒரு விசேஷமாக நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளான நாளைய தினம் உங்கள் வீடுகளில் நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி, விரதங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் உங்கள் காலையில் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வந்த கையோட, இல்லாட்டி பூஜை நேரத்தில், இல்லை கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னா அங்கே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பெருமாளை வழிபட்டு பாருங்களேன். நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வேங்கடவன் கொடுப்பார். நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் ரொம்ப விசேஷமான ஏகாதேசி நாள். நாளைய தினம் எல்லாருமே காலையில் குளிக்கிறப்ப இந்த 2 விசேஷமான பொருட்களை நம்ம கலந்து குளிக்கிறப்ப நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட அதிர்வலைகள் அது எல்லாமே போய், அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. நாளைய தினம் எல்லாருமே துளசி இலைகள் 2 துளசி இலைகள் நம்ம பூஜைக்கு வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த 2 இலைகள் மட்டும் போட்டுட்டு அதோடு கூட நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ஏலக்காய், அந்த ஏலக்காயோட உங்களுக்கு பொடி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக பிஞ்சு பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒரே ஒரு ஏலக்காய் சும்மா அப்படி நசுக்கி அந்த தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் இப்படி கலந்து குளிக்கிறப்ப இது எல்லாமே மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்த ஒரு பொருள். அப்படி நம்ம இது மாதிரி குளிக்கிறப்ப நமக்கு உடம்பும் நல்லா கிளென்சிங் ஆகும். நமக்கு அந்த பெருமாளுடைய அந்த அனுகிரகம், மகாலட்சுமியுடைய யோகங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி விசேஷமான நாட்களில் பொதுவாகவே நம்ம கல்லுப்பு இதெல்லாம் போட்டு குளிப்போம். நாளை தினம் வைகுண்ட ஏகாதேசிக்காக இந்த 2 பொருட்களை மட்டும் உங்கள் நீரில் போட்டு கலந்து குளிங்க. இது மாதிரி உங்களுடைய குழந்தைகள், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த குளிக்கின்ற நீரில் 2 துளசி இலைகள் போட்டு குளித்தாலே போதும். நமக்கு பெருமாளுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி இப்படி குளித்து முடித்த கையோட நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி நாளை தினம் வழிபட்டாலே போதும். பொதுவாகவே நம்ம விசேஷமான நாட்களில் சொல்லுகின்ற மந்திர உச்சாரணத்துக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. அதுவும் இந்த ஒரு மந்திரமானது பெருமாளுக்கான ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டாலே போதும், உங்களுக்கு 3 மந்திரத்துடைய பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். பொதுவாகவே இறைவனுடைய வழிபாட்டில் அவருடைய திருநாமத்துக்கு அதிகமான ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மகாபாரதத்தில் கூட திரௌபதியோட அந்த மானம் காத்தது அந்த கோவிந்தாங்கிற ஒரு நாமம் தான். அதே மாதிரி இந்த முதலை கிட்ட அந்த சிக்கி அந்த கஜேந்திரனுடைய அந்த துன்பம் தீர்த்தது ஆதிமூலம் அப்படிங்கிற திருநாமம் தான். அதனால தான் இந்த கலியுகத்திலையுமே இறைவனுடைய திருநாமத்தை நம்ம எவ்வளோக்களவு நம்ம சொல்கிறோமோ அவ்வளோக்களவு நம்மளும் இறைவனுடைய திருவடியை சீக்கிரமாக அடைய முடியும். நாளைய தினம் உங்களுக்கு என்னெல்லாம் நாங்கள் சொல்கிற மந்திரம் இல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் மந்திரங்கள் தெரியுதோ, ஒருவரி மந்திரங்கள் இல்லாட்டி கோவிந்தாங்கிற ஒரு நாமம், ஓம் நமோ நாராயணா, இந்த 2 நாமத்தை உங்கள் மனசுக்குள்ளே கண்டினியூஸாக நம்ம வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக நீங்கள் நாளைய தினம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன். அதனுடைய பலன்கள் நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் நாளைக்கு நீங்கள் சொல்கிற நாமத்துக்கு. அப்படி பெருமாளுடைய இந்த 26 எழுத்துக்கள் சொன்ன அந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும். நாராயணனுடைய
3 மந்திரத்தை நீங்கள் சொன்னதற்கான பலன் கிடைக்கும். நிறைய பேர் இதனுடைய சூக்ஷ்மம் தெரியாமல் நம்ம நிறைய முறை இந்த மந்திரத்தை நம்முடைய சேனலில் கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த 3 மந்திரங்களுடைய சொன்ன பலன்கள் அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, விஷ்ணுவுடைய காயத்ரி மந்திரம். விஷ்ணு காயத்ரியில் தான் நாராயண மந்திரம், வாசுதேவ மந்திரம், விஷ்ணு மந்திரம், இந்த 3 மந்திரமே நமக்கு அடங்கியிருக்கு. நாராயண மந்திரம்ங்கிறது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரம். அதே மாதிரி வாசுதேவ மந்திரம்ங்கிறது 12 எழுத்துக்கள், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அதே மாதிரி விஷ்ணுவுடைய மந்திரம் ஓம் விஷ்ணுவே நம, இது 6 எழுத்து மந்திரம். இந்த 3 மந்திரத்துடைய கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிங்கன்னா 26 வருது. இந்த 26 எழுத்துக்கள் கொண்டது தான் விஷ்ணுவுடைய காயத்ரி மந்திரம். நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். சக்தி வாய்ந்த இந்த காயத்ரி மந்திரத்தை நாளை தினம் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குளிச்சுட்டு வந்த கையோட மனசுக்குள்ளே பெருமாளை வேண்டிட்டு சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அப்படி காலையில் சொல்ல முடியல, அப்படி இந்த பதிவை நீங்கள் தாமதமாக பார்த்தாலும் சரி, நாளை தினம் நீங்கள் ராத்திரிக்குள்ளையாச்சும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களால் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ 27 முறை பூஜை அறையில் உட்காந்து 108 முறை நம்ம சொல்ல 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 அந்த மந்திரத்துக்கான ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வேண்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்கள் நீங்கள் வேண்டக்கூட தேவையில்லை. நம்ம ஒன்றுமே சொல்லாமலே நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லதுகள் வேணுமோ அந்த எல்லா நல்ல விஷயங்களையுமே பெருமாளுடைய அனுகிரகமே நமக்கு கொடுத்துரும். ஏன்னா இது மாதிரி இந்த வருடத்துடைய இந்த கடைசியாக வந்திருக்கக்கூடிய நமக்கு வைகுண்ட ஏகாதேசி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நமக்கு நல்ல வருஷமாக பிறக்கணும், எங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் நல்லது வேணுமோ அது எல்லாமே பெருமாளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நாளை தினம் நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வைகுண்ட பதவியும் கிடைக்கும். நமக்கு அந்த புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்குங்க. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த நாளை யாருமே தவறவிடாதீங்க. அதேமாரி நாளை கோவிலுக்கு போகிறவங்க மறக்காமல் துளசி இலையும் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருக்கு ஒரே ஒரு தாமரைப்பூ இல்லாட்டி வாசனையான ஏதாவது மல்லிகைப்பூ முல்லைப்பூ அது மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். அந்த மகாலட்சுமி யோகமும் அந்த கடாட்சமும் நமக்கு சேருங்க. அதனால் இந்த சின்னதான ஒரு எளிமையான ஒரு டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே தான் நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கோவிந்தாய நமக இல்லாட்டி உங்களுக்கு பிடித்த பெருமாளுடைய நாமத்தை பதிவிடுங்க. பெருமாளுடைய அனுகிரகம் என்றைக்குமே உங்களுக்கு கவசம் மாதிரி இருந்து பாதுகாக்கும். நம்முடைய இந்த பதிவானது நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.